வருது பாருங்க ஆடுங்க. இங்கே பாருங்க எல்லாம் வந்துருச்சு. என்னென்ன மாதிரி தலை இதெல்லாம் கொடுக்கலாமா? எல்லாம் வேப்பந்தலை கொடுக்கலாங்க, சாய்த்தலை எல்லாம் கொடுக்கலாங்க, பொன்னேரி தலை, மசால் புல்லு எல்லாம் காட்டுக்குள்ள என்னென்ன தலை எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிடுங்க. நம்ம கிட்ட வச்சிருக்கிறது என்ன ஆடு வச்சிருக்கிறீங்க? நாங்கள் வெள்ளாடு செம்பிளியாடு ரெண்டுமே கலந்து வச்சிருக்கிறீங்க. எத்தனை கிடா குட்டி எத்தனை பிரிவு குட்டி வச்சிருக்கிறீங்க? கிடா 5-6 இப்படி இருக்குதுங்க. செம்பிளியாட்டுக்கு 2 கிடா இருக்குது. செம்பிளியாட்டுக்கு 2 கிடா இருக்குது. ஆடு இனப்பெருக்கத்துக்காக வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? மொத்தம் எத்தனைங்க கலந்து எத்தனை ஆடு சொன்னீங்க? மொத்தம் அவங்க 15 30 இருக்குங்களா? ஆடு மேய்க்கிறது ஜாலியான வேலை இல்லை? ஜாலி என்ன மழை பெஞ்சா மேவு இருக்குங்க, இல்லைன்னா சும்மா ஏதோ சுற்றி. கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுருக்கிறீங்களா? இல்லைங்க. டேட்டா தெரியுங்களா? டைப் பண்ணுறதுக்கு தெரியுங்களா? எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுங்களா? தெரியாது. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஐடி கம்பெனிலெல்லாம் வேலை செய்கிறது? ஆடு மேய்க்கிறது எவ்வளோ ஜாலியான வேலை. வெயிலில் போகணும், ஜாலியாக ஆட்டு பின்னாடி ஓடணும். ஜாலியான வேலை ஏங்கம்மா, வெயில் ரவுண்ட் அடிக்கிறது ஜாலியான வேலை. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். நாங்கள் ஏசியில் உட்காரணும். கம்பெனியில் நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோங்க. அங்கேயும் வேலைக்கு போகணுங்க. ஐடி கம்பெனிக்கு போனீங்களா? போனோங்க. மாத சம்பளம் எவ்வளோங்கம்மா? வேலைக்கு போனோம். ஹவுஸ் கீப்பிங். ஓ சரி சரி. இப்போ ஆடு வளர்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். அப்போ தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் ஒரு அம்மாங்க வந்து 10 ஆடுகளாக செம்பரி ஆடு வெள்ளாடுகள் வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஐடி கம்பெனியில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலையிலேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு அதில் வெற்றிகரமாக நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க. அம்மாங்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. என் பேர் கலாமணிங்க. ஊர் தொட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் கிராமம். கோயம்புத்தூர் கிராமம். ஊர் தொட்டிப்பாளையம். ஊர் தொட்டி கோயம்புத்தூர் கிராமம். கோயம்புத்தூரில் கிராமம். கோயம்புத்தூர் பக்கம் கிராமங்க. சரிம்மா சரி சரி. இப்போ இந்த ஆடு மேய்க்கிற இந்த தொழில் வந்துட்டு ஒரு லாபகரமான தொழிலாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து இதில் ஒரு நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? நஷ்டம் குட்டிக இறந்துருச்சுன்னா வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ மழை காலமெல்லாம் ஆயிடுச்சுன்னா செம்பரி ஆட்டுக்கு மழைக்கு ஒத்து வராதுங்க. அதனால அது மழையில் நினையாமல் வச்சுக்கோணுங்க. செம்பிளி ஆடு வெள்ளாடுங்கூட சரி பண்ணலாங்க. ஆனால் செம்பிளி ஆடு நினச்சதுன்னா சரி பண்ண முடியாதுங்க. இப்போ ஆடு சாகு, அப்புறம் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செம்பிளி ஆட்டை வந்து நினையாமல் பார்த்துக்குவோம். நோய் தாக்கம் வந்து ஈஸியாக அணுகிறது செம்பரி ஆடுகளுக்கு தான். ஆமாங்க. ஏன்னா நாட்டு வெள்ளாடுகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. அதனால் இது செம்பிளி ஆட்டுக்கு அந்த வாய்ப்பு பத்தாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்க. வகுத்தில் போனால் 2 சாகு, குட்டி போடையிலையும் ஏதோ பிரச்சனை இருந்தால் போட முடியாமையும் இருக்குது. அது பார்த்து ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். அதாவது ஒரு லாபகரமாக மாற்றணும்னா உங்கள் உழைப்பு மட்டும் இல்லாமல் ஆடுகளையும் நல்லா பராமரித்தா தான் இதில் ஒரு வருமானத்தை எடுக்க முடியுங்கிறீங்க. சரிம்மா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? சந்தோஷமாக இருக்குங்களா? சந்தோஷம். மேவு இருந்தால் சந்தோஷம் தான். மேவு மழை மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? இப்போ ஒரு 2 மாதம் மழை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க. ரொம்ப சிரமங்க. அது பாதி ஆடு விற்று போட்டோங்க. எத்தனை ஆடு வச்சுருந்தீங்க முன்னாடி? அது 10-30 உருப்படி வச்சுருந்தோங்க. இப்போ இன்னும் 14 உருப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குங்கம்மா இந்த வெயிலில் இந்த ஆடு மேய்க்கிற இந்த அனுபவம்? மத்தியானம் மட்டும் மேய்ப்போங்க. வெயில் வந்தால் மேயாது. அதனால கொண்டு போய் கட்டிட்டு சாயங்காலம் மறுக்க 4 மணிக்கு திரும்பி ஆகும். போய் தண்ணியெல்லாம் வச்சு புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சு அரிசி சாப்பாடு செஞ்சு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பாடு செஞ்சு அதையும் போட்டோம்னா 2 கடைக்கு வச்சு நல்லா சாப்பிடும். சரி, ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் போயிட்டு இருந்தீங்களா? அங்கே எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கம்மா? அங்கே சம்பளம் ஸ்டார்டிங்கு 5500 கொடுத்தாங்க. அப்புறம் 8 ரூபா 10 ரூபா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே போகணும். ஸ்டார்டிங்லேயே போனோங்க ஆள் எடுக்குது. அதுக்கப்புறம் போகிறோம். இப்போ எத்தனை வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க? ஆடு இப்போ 10 வருஷமாக. 10 வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. இதில் எப்படிங்கம்மா வருமானம் எடுத்துகிட்டு இருக்கீங்க? வருமானம் ஏதோ 10 உருப்படி 15 உருப்படி ஆடு மட்டும் இருந்ததுன்னா ஒரு ஆள் சம்பளம் இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு மாத சம்பளமே இல்லைங்க. ஏதோ அப்புறம் கிடாய் போட்டால் தானே விற்க முடியும்.
பொட்டையாடெல்லாம் பெருக்கத்துக்கு வச்சுக்கிறது. ம் கிடாய் இருந்தால் அதை முடியலன்னு வச்சுக்குவோம். எவ்வளோக்கு விற்பீங்க? அது கிடாய் பொறுத்தளவு நல்லா வெயிட் பார்த்து வெயிட் பொறுத்தளவு சதை பிடித்தம் இருந்தால் விலை வச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா சதை பெருக்கம் இல்லைன்னா கம்மியாக கேட்பாங்க. எப்படிம்மா அதை செக் பண்ணுவாங்க? அவ இது சப்பை பிடிச்சி பார்ப்பாங்க. இந்த பக்கம் இந்த சப்பை பிடிச்சி பார்ப்பாங்க வியாபாரிங்க. அப்புறம் அது கிடாய் பொறுத்தளவு பெருசாக இருந்தால் 5 ரூபா 13 ரூபா 14 ரூபாய்க்கு வாங்குவோம். பெருசாக இருந்தால் 5 ரூபா 13 ரூபா வாங்குவோம். 20 ரூபா மட்டும் பக்ரீத்தில் வந்து 20 ரூபா 25 ரூபாய்க்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பக்ரீத் வருது? ஆமாங்க. ஆனால் அது 4 வல்லு 3 வல்லு இருக்கும். அப்படியே இருந்தால் தான் அவங்களுக்கு விலை. பல் அதிகமாக இருந்துச்சுன்னா? பல் இருந்தால் விலை வைப்பாங்க. பல்லு இல்லைன்னா இளங்குட்டி தானுங்க. அது ரேட்டு கம்மியாக தான் போகும். ரேட்டு கம்மியாக இருக்கும். சரி, பக்ரீத் இல்லாத டைமில் செம்பரி ஆட்டுக்கு பல் இல்லைனாலும் அதுக்கு விலை இருக்கும். எங்கம்மா வாங்குவாங்க? இப்போ செம்பரி ஆட்டு பொறுத்தளவுக்கு பக்ரீத் டைம் இல்லாமல் மற்ற டைம்னா எவ்வளோ கிடைக்குங்க? மற்ற டைம்னா 13 14 கிடைக்கும். 13 14 15 வரைக்கும் கிடைக்குங்களா? வருமானம் இருக்குது. வருமானம் இருக்குதுங்க. நம்ம கண்டிஷனாக நல்லா பார்த்து எல்லாமே மேய்க்கணும். எது லாபங்க? செம்பரி ஆடா இல்லை வெள்ளாடுங்களா? ரெண்டுலேயுமே லாபம் இருக்குது. இது அதாக இருந்தால் 2 குட்டி 3 குட்டி போடும் வெள்ளாடுங்க. செம்பிலி ஆடு ஒன்று தான் போடும். வருஷத்துக்கு 2? வருஷத்துக்கு 2. 6 மாதத்துக்கு ஒரு டைம். ஆமாங்க, 6 மாதத்துக்கு ஒரு டைம். வெள்ளாடாக இருந்தால் 6 மாதத்துல 2 குட்டியும் போடும். 3 குட்டியும் 5 குட்டிங்கோட இருக்குதுங்க. 5 குட்டி ஆடுங்கோடு இருக்குதுங்க. வருமானம் இருக்குதுங்க. ஆனால் மேய்க்கணும். அதுக்கு தீனி எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். சரி, இப்போது இந்த ஒரு பிரிவு குட்டி இருக்குது. இது ஒரு பெண் ஆடு தான். இந்த ஆடு இப்போ ஒரு வருஷத்தில் 2 குட்டி போடுதுன்னு வைங்க. இந்த 2 குட்டி போடுறத எவ்வளோ நாள் ஆகும் வளர்க்குறதுக்கு? இது 6 மாதங்கள அது பருவத்துக்கு வந்துடுங்க. நல்லா பால் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா குடிச்சு நல்லா எந்த ஆரோக்கியமாக நல்லா இருந்துச்சுன்னா 6 மாதத்துல பருவத்துக்கு வந்துடும். அடுத்து அது தாய் மறுக்க அடுத்து ஈனையில் இது குட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. கிடா குட்டியாக இருந்தால் எவ்வளோ நாள் ஆகுங்க நல்லா வெயிட் வரும்? கிடா குட்டி 6 மாதம் 8 மாதத்துல கிடா. எவ்வளோ கிலோ வரைக்கும் வந்துருங்க? அது 10-20 கிலோவுக்கு வரும். 20 கிலோ வந்துருங்களாம்மா? 20 கிலோனா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் நிற்குங்க? 20 கிலோவெல்லாம் வந்துருங்க. அதான் எவ்வளோ? 10 ரூபா 5 ரூபாய்க்கு. 10-15 ரூபா. இப்போ விலை இருக்கிறனால அப்படி வாங்கினாங்க. இதுக்கு முன்னையெல்லாம் அப்படி விலை இல்லைங்க. இப்போ விலை இருக்குது. இப்போ விலை ஆனால் வளர்த்துறதுக்கு தான் ஆள் இல்லை. கண்டிஷனாக நல்லா மேய்ச்சா வருமானம் இருக்கு. கறி சாப்பிட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க, வளர்த்துறதுக்கு யாரும் ரெடியாக இல்லைங்கிறீங்களா? ஆனால் இது தொழில் நல்லா இருக்குங்களாம்மா உங்களுக்கு? இந்த ஒரு தொழில் பண்ணுறதுனால உங்களுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சொந்த தொழிலாக இருக்குதுன்னு பாருங்க. இருந்தாலும் நம்மளுக்கு மேவு இருந்தால் எப்படியுமோ வருமானமெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 10 உருப்படி 20 உருப்படி 25 உருப்படி இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆளுக்கு சம்பளம் கரெக்டாக இருக்குது. 25 உருப்படி இருக்கணும் ஒரு ஆளுக்கு. அதாவது மாதம் கணக்கு போட்டால் ஒரு 10,000 வந்துட்டே இருக்குங்கிறீங்க. 25 உருப்படி இருந்தால் மாதம் ஒரு 10,000. 25,000 உருப்படி குட்டி போடணும். அது போடணும் 2 சேனையாகும். அப்படியே இருக்கிறக்க நல்லா வரும். சரி, 25 உருப்படி இருந்தால் மாதம் ஒரு 10,000 எடுக்க முடியுமா? அதாவது கணக்குப்படி பார்த்தா அப்போ குட்டி போட எடுக்க சரியா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் எடுக்கலாங்களா? தாராளமாக எடுக்கலாம். என்னென்ன மாதிரி பராமரிப்பு பண்ணுறீங்க ஆடுகளுக்கு வீட்டில்? அது வீட்டில் புண்ணாக்கு வாங்கிக்குவோங்க. அப்புறம் அது கூட ரேஷன் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சு போட்டு ஆக்கி எல்லாம் 2 கலக்கி வச்சா எல்லாம் குடிச்சுக்கணும். நோயெல்லாம் ஏற்படுதுங்களா? நோய் வருங்க. வந்தாலும் அப்புறம் ஆஸ்பத்திரி பிடிச்சிட்டு போகிறேன். ஆஸ்பத்திரிக்கு பிடிச்சிட்டு போவீங்க. ஆஸ்பத்திரி போவோம். நாட்டு வைத்தியம்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் ஊற்றுவோம். நாட்டு வைத்தியம் தான் பார்க்குறீங்களாம்மா? நாட்டு வைத்தியமெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ரொம்ப பசியாகாமல் மேயாமல் இருந்துச்சுன்னா பிரண்டையை அரைச்சி அதில் ஊற்றுவோம். ஊற்றுனா அப்படியே பசி எடுத்துக்கும். நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடும். செட்டல் பழதாம்பல் நல்லா சாப்பிடும். வயிற்றாலையெல்லாம் போகுங்களாம்மா சில ஆடுகள்? வயிற்றாலையும் போகும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் கடை மாத்திரையும் தான் வாங்கிட்டு வந்து ஊற்றணும். இன்னும் ஆஸ்பத்திரி பிடிச்சிட்டு போனோம்னா அவங்க மருந்து கொடுப்பாங்க. சரியாயிரும். ஊசி போட்டு மருந்து கொடுப்பாங்க.
இட வசதியெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு மேய்க்கிறதுக்குலாம் இங்கே? இட வசதியெல்லாம் இப்போல்லாம் சைட்டுக்கு போட்டாங்களா. நம்ம இன்னொரு ஒரு வருஷம் 2 வருஷம் போனால் இது மேய்க்க முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுவீங்க அது மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாமல்? எல்லாம் நிறைய பேர் எல்லாம் விற்கிறாங்க ஆட்டுகள். இந்த தொழிலே அழிஞ்சிரும் போகிற போக்கு பார்த்தா. ஆமாம் இல்லைங்களா? முதல்ல எல்லாம் காடுகள்லாம் சும்மா இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் சைட் போட்டு கம்பி போட்டு அடைச்சிட்றாங்க. எப்படி ஆடு மாடு ஆடு மாடு மேயருக்கு எந்த வசதி இல்லைங்க. அதனால இருக்கிறவில நிறைய பேர் விற்கிறாங்க ஆட்டுகள். இந்த பிறமே பூராமே எல்லாம் சைட்டுகள். இந்த மேய்க்கிறக்க வசதி இல்லை. வீட்டில் அளவா 4-5 வச்சுக்குவாங்க. ஏதோ வேலை வெட்டிக்கு போகிற பக்கம் கொண்டு வந்து போட்டு தீனி போட்டு வச்சுக்குவாங்க இல்லைங்களா? காலையில் எத்தனை மணிக்கு மேய்ச்சல் கொட்டிட்டு வரீங்க? காலையில் 8-9 மணிக்கு வந்துடுங்க. வெயில் வந்தால் மேயாது. அதனால் மத்தியானம் பிடிச்சிட்டு போயிட்டு திரும்பியும் 4 மணிக்கு 3:30க்கு அவுத்துட்டோம்னா 6-7 மணி மட்டும் மேயும். 6-7 வரைக்கும் மேயும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுங்களாம்மா எவ்வளோ அளவு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு ஆடு வந்து எவ்வளோ சாப்பிடுங்கிறது தெரியுங்களா அளவு ஏதாவது? அது அளவு அது நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்கும். பால்லாம் நீங்கள் செம்பரி ஆட்டு பால் வந்து ஏதாவது மருத்துவ குணம் இருக்குங்களா அதில்? செம்பரி ஆட்டில் ஏதோ இந்த வெள்ளாடுகள் வேணால் இப்போ காமால குணமெல்லாம் வருது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் கீழே நெல்லி வேறு அரைச்சி இந்த ஆட்டுப்பாலில் கலந்து கொடுத்தோம்னா அந்த காமால குணம் வந்து மாறிடும். இறங்கி காமால சுத்தமாயிடும், சரியாயிடும். அதுக்கு வேணால் வெள்ளாட்டு பால் யூஸ் பண்ணுவாங்க. சரிம்மா, உங்களோட ஆடு வளர்ப்பு பற்றி நிறைய தகவல்கள் சந்தோஷமாக பேசி எங்ககிட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஓகே, அவர் ஆடு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆடு வளர்ப்பில் எந்த மாதிரி முறைகளை கையாண்டா அதில் லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிவாரம் டிவி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.